ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் மீன்பிடி துறைமுகங்களிலிருந்து கடந்த புதன்கிழமை மீன்பிடிக்க சென்ற 4 விசைப்படகுகளையும் அதில் இருந்த மீனவர்களையும் வியாழக்கிழமை அதிகாலை இலங்கை கடற்படையினர் நெடுந்தீவு மற்றும் மன்னார் கடற்பரப்பில் வைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரையும் வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். மீனவர்களின் இந்த நடவடிக்கையை கண்டித்தும் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தியும் ஏற்கனவே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள 50க்கும் மேற்பட்ட மீனவர்களையும் விடுதலை செய்யப்படாமல் உள்ள 100க்கும் மேற்பட்ட விசைப்படகையும் விடுவிக்க கோரி தங்கச்சிமடம் வலசை பேருந்து நிலையத்தில் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசிடம் வலியுறுத்தி சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் மற்றும் இலங்கை கடற்படைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திடீரென பெண் ஒருவர் மயங்கி விழுந்தார். இதனை அடுத்து பெண்ணுக்கு தண்ணீர் கொடுத்து நிழலில் அமர வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 18ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 3 விசைப்படகு அதில் சென்ற 18 மீனவர்களும் மற்றும் மண்டபம் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகு அதில் சென்ற 4 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்து இலங்கை சிறையில் வைத்திருக்காங்க. இதுபோக ஏற்கனவே சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் 60க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில 6 மாதம் 1 வருடம் 2 வருடம் தண்டனை பெற்று சிறையிலே வாடி வருகிறார்கள். மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து அந்த மீனவர்களை உடனடியாக விடுதலை பண்ணி கொடுக்கணும். அதுபோக ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட படகுகள் நல்ல நிலையில இருக்கிற படகுகள் எல்லாம் கடந்த 14 வருடங்களாக மத்திய அரசாங்கம் ஒரு படகை கூட எங்களுக்கு விடுதலை பண்ணி கொடுக்கல. தண்டனை பெற அந்த மீனவர்களையும் விடுதலை பண்ணி கொடுக்கல. ஆனா நாங்க போடுற ஓட்டு மட்டும் மத்திய அரசாங்கத்துக்கு தேவைப்படுது. நாங்க ஈட்டு கொடுக்குற அந்நிய செலவாணி தேவைப்படுது. ஆனா எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு மறந்து போயிடுறாங்க. உடனடியாக மத்திய மாநில அரசு தலையிட்டு இந்த இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகையும் மீட்டு கொடுத்து நீண்ட காலமாக இருக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இதை இன்றைக்கு வலியுறுத்தி நாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். இன்றைக்கு ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் பண்ணி இருக்கிறோம். இன்னும் காலதாமதப்படுத்தாம வருகின்ற கூடிய விரைவில் மத்திய அரசாங்கம் இலங்கை அரசுடன் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். இலங்கை சிறையில நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுற அந்த மீனவர்களையும் நல்ல நிலையில உள்ள படகுகளையும் எங்களுக்கு மீட்டு தரணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை.